நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலையை தேவனுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம், அதுக்கு நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்ம ஜெபிப்போம். நன்றி ஐயா, நன்றி. வசனத்தை பார்க்க போறீங்களா? ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது ஐயா, கேட்கிற கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது. ஆசீர்வதிங்க, மறைத்து வழிபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல அப்ப ஒரு மனிதன் இருக்கிறார், உயிரோட பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ராஜாக்கள் எழுதிட்டு போறாங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் விதமா சொல்லுது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் ஏதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் விதமா சொல்லுது, ஒரு மனிதன், அவர் பேர் எலியா, அவர் சுழல் காற்றில் என்னமோ அவர் ஏறி போனார்னு சொல்லப்பட்டது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். அக்கினி விதமான குதிரை வருது. அந்த நாட்கள்ல எலியா சொல்லப்பட்டிருக்கு, அவர் பரலோகத்துக்கு போனார். நம்மளே மாதிரி மனிதன் எலியா. நிறைய பேர் கார்ல வருவாங்க, பிளேன்ல போவாங்க, பெருசா சொல்லுவாங்க, பிளேன்ல வராங்க, பிளேன்ல போறாங்க, கூடின கார் வச்சிருக்காங்க. ஆனா பைபிள்ல அதுக்கு இடம் இல்லை. பைபிள்ல அந்த எலியாங்க மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, மரிக்காமலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. எல்லாரும் நிறைய பேர் மரணத்தை நான் பார்த்துருக்கிறேன். எங்க அண்ணன் மரணம், பெரியவர்கள் மரணம், நிறைய பேர் மரணம் எடுத்து பேர்கள் எல்லாரும் மரித்தார்கள். நோயில மரிச்சாங்க, ஹார்ட் அட்டாக்ல மரித்தாங்க, அவங்க இறந்தாங்க. ஆனா இந்த மனிதன் மரிக்காம உயிரோட பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல ஒரு விசேஷமான ஒரு மனிதன், ஒரு ஸ்பெஷல் மேன். பங்களால வாழல, ரொம்ப சொத்து இல்ல, ஆனா ஆண்டவருடைய என்ன அவர் கொண்டு சித்தம் சொன்னோ அதை கரெக்டா அவர் செஞ்ச ஒரு மனிதன் எலியா. இந்த எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்ப எலியா பத்தி யாக்கோபு விதமா சொல்றாரு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலியா நம்மள மாதிரி பாடுள்ள மனிதன், நம்மள மாதிரி கஷ்டம் உள்ள மனிதன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தோம். நம்மளுக்கு என்ன பாடு, இந்த வாழ்க்கையில முன்னேறணும், நம்மளும் எல்லாரும் மாதிரி நல்ல வசதியா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு சில பிசினஸ், வேலை, மற்ற காரியங்கள், படிப்பு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல சிலவங்களுக்கு படிப்பு ஏறாது, பிசினஸ் சரியா வராது, அப்படி பல பிரச்சனை இருக்கலாம். அது பாடுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்மள மாதிரி பாடுள்ள மனிதன். ஆனா எப்படி அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு யாக்கோபு கொஞ்சம் தெளிவா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். 1 ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, எலியா ஆகாபுக்கு முன்பு நின்று மழை பெய்யாது, ஏன்னா நீ தேவனுக்கு விரோதமா செய்யற, தேவனை ஆராதிக்காமல் தேவன் இல்லாதவங்களை ஆராதிக்கார் ஆகாப். அதனால ஆகாப் முன்பா சொல்றார், என்னுடைய வாக்கின்படியே மழையும் பனியும் பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவன் கொண்டு சொல்றேன் அப்படின்னு அதிகாரமா சொல்றாரு. அதங்க யாக்கோபு விவரமா சொல்றாரு, கருத்தா ஜெபம் பண்ணி இயற்கையை அடைக்கிறாரு. உலகத்தால் பார்த்தா இது என்ன மனிதன் இயற்கையை அடைக்கிறாங்க, அடைச்சு தேவன் உண்டு என்று நிரூபிக்க திருப்பி அந்த மழையை வர பண்றாரு அப்படின்னு யாக்கோபு தெளிவா சொல்றாரு. சொல்லப்பட்டிருக்கு, கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஒரு மனிதன் சொல் கேட்டு ஆண்டவர் மழையை ஸ்டாப் பண்ணிட்டார், மேகத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இருக்கிற நாட்கள் ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப அழிவு வருது. அழிவு வந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் வருது, மழை இல்லட்டாலும் ஆண்டவர்கிட்ட தான் வருது. ஏன்னா தேவ மனிதன் சொல்றார், என்னுடைய வாக்கின்படியே மழை பெய்யாது. அதை யாக்கோபு சொல்றார், கருத்தா ஜெபம்.
உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த வார்த்தை நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா? நம்ம கருத்தா ஜோமனுதமா? இந்த உலகத்துல ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இங்கு நம்மள மாதிரி பாடுள்ள மனிதன் எலியா, நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட மனிதன் எலியா. ஆனா மரிக்காம மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்கள் நானும் மரிக்காம எடுத்துக்கொள்ளப்படலாம். ஏன்னா நம்ம அந்த நாட்கள்ல இருக்கிறோம். மத்தேயு 24 பார்க்கலாம். இது கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். கடைசி காலம், ரகசிய வருகை வரும் அப்படின்ட்டு கணிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல வரும். அப்ப நம்மளும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படலாம். பவுல் சொல்றார் தெசலோனிக்கேயருக்கு, இமைப்பொழுது நம்ம அப்படி மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி நம்ம ரகசிய வருகைக்கு நம்ம இருந்தோம். ஆண்டோட சித்தம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். மறுரூப சரீரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்லிட்டு போறாங்க. எங்க யாக்கோபு சொல்றாரு, எலியா கருத்தா, அவர் ஜெபத்துல ஒரு கருத்து இருக்கும், ஒரு மீனிங் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். சும்மா வளவலன்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வளவலன்னு இருக்கும். சிலவங்க வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டா நல்லா இருக்கும். அதுதான் இங்க சொல்லிட்டு போறாரு யாக்கோபு. கருத்தா ஜெபம் பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையில நம்ம கருத்தா ஜெபம் பண்ணும் பொழுது எலியா மாதிரி நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டுடைய பார்வையில விசேஷமா இருப்போம். ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவங்க பாக்கியவான்கள்னு பைபிள்ல சொல்லுது. ஏன்னா இந்த உலகம் அதிர்ஷ்டப்படியே போயிட்டு இருக்குது. கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அவங்கதான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்க நினைக்கப்படல. இந்த உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் துயரப்படுறாங்க, நிறைய பேர் அலறுதாங்க, துடிக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களை யாரும் நினைக்கிறது இல்லை. அதுதான் இந்த ரகசிய வருகை. ஏழைகள் நினைக்கணும், ஆண்டவரை நினைக்கணும். இந்த உலகத்துல அப்படி ஏழையா இருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் நினைச்சாரு, மறிச்ச உடனே பரதீசுக்கு போயிட்டார். இந்நாட்களில் நம்மளும் கூட இந்த இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு கருத்து தேவைப்படுது. கருத்தா இருக்கணும். கருத்துனா பெர்ஃபெக்ட், ஒரு மீனிங்ஃபுல், ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஏனோ தானோன்னு வாழ்க்கை இல்லை. மற்றவங்களை கஷ்டப்படுத்துறவங்க வாழ்க்கை வாழ்றாங்க. ரோட்ல போகும்போது பார்க்கலாம், ஓட்டுநர்கள்லாம் என்ன கஷ்டப்படுத்துறாங்க மற்றவங்களை. தொழில் செய்யறவங்களும் அப்படிதான், வியாபாரியும் அப்படிதான், கடைக்காரங்க அப்படிதான். அப்போ இங்க வசனம் தெளிவா சொல்லுது, எலியா ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் வாழ்க்கை வாழ்ந்தாரு. கருத்தா ஜெபம் பண்ணாரு, மழை பெய்யல. திருப்பி அடுத்த வசனம் சொல்லுது 18ஆம் வசனத்துல, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் பழியை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஒரு மனிதனுக்கு எப்படி இயற்கை மேல அதிகாரம் கொடுத்தார் ஆண்டவர், எனக்கு உங்களுக்கும் தருவார். இயற்கை மேல அதிகாரம். என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அந்த பிரச்சனை மாறும்படி இயற்கை உங்களை கஷ்டப்படுத்துதா, வெயிலோ மழையோ பனியோ, அதுக்கு நீங்க கருத்தா ஜெபம் பண்ணலாம். உங்களோட வாழ்க்கையை மாறணும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும், ஏதாவது உங்களுக்கு தேவை, கருத்தா ஜெபம் பண்ணலாம். பிள்ளைகளுடைய காரியம், தொழில், வருமானம், நோய், வியாதி, பாரம், சோர்வு, கடன் பிரச்சனை, எல்லா காரியத்துக்காக ஒரு கருத்தா ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்? அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார். சொப்பனத்திலே சொல்றார், எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. நான் சின்ன பையனா இருந்த அப்பா என்னை ராஜாவாக்கிட்டாங்க, ஏராளமான ஜனத்தை ஆடுபடி எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவர் கொடுத்தாங்க. சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார், தீர்க்கதரிசியை மாற்றினார். இன்னும் நாங்க நிறைய பைபிள்ல பார்க்கலாம். ஒவ்வொருத்தரோடு ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். உங்களோட ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட பேசணும், அதுதான் ஜெபம். அவர் அவர்கிட்ட பேசுவார், அதான் பைபிள் படிக்கிறது. இங்கு கருத்தா ஜெபம் அந்த வார்த்தை ரொம்ப பெர்ஃபெக்டா யாக்கோபு சொல்லிட்டு போறார். எலியா ரொம்ப பெர்ஃபெக்டா ஜெபம் பண்ணார். மழை அப்படின்னு ரெண்டாவது மழை வருது, பனி வருது, அது ஆசீர்வாதத்தை குறிக்கும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கருத்தா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கடைசி நாட்கள் இருக்கிறோம். அதே சமயத்துல சொல்லப்பட்டிருக்க கடைசி நாட்கள், மார்க்கள் நினைக்கிறேன், லூக்கால் நினைக்கிறேன், கடைசி நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில கருத்து தேவைப்படுது. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, நம்ம பணம் இல்லட்டாலும் சரி, வீடு இருக்கும் சரி, வீடு இல்லட்டாலும் சரி, ரொம்ப வசதியா இருக்குமோ ரொம்ப வசதி இல்லையோ சரி, ஆனா ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டி இருக்கும். அந்த நாட்களை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா மோட்சத்துக்கு போவோம். இந்த நாட்கள்ல ரகசியம் வரும்போது நீங்க கைவிடப்பட்டீங்க அப்படின்னா அந்த நாட்கள்ல பாதை ஒண்ணு குறைக்கப்படாத ரொம்ப கஷ்டப்படுவாங்களா?
அதனால பிரியமானவர்களே, எலியா ட்ரெஸ் போட்ட மாதிரி இல்லை, அவர் கச்சை தான் கட்டியிருந்தாரு. இன்னைக்கு பல பேர் தான் ட்ரெஸ் போட ஆசைப்படுறாங்க, நானும் கூட ஆசைப்படுறேன். நான் ஜெபிக்கிறேன், இங்க எலியா மாதிரி நீங்க ஜெபிக்கும் பொழுது எலியா மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க ரகசிய வர்க்க வரை இருந்து ஆண்டு சித்திரதா ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இல்லைன்னா அதுக்கு முன்பதாக நீங்க மறிக்க நேரிட்டாலும் நீங்க மோட்சத்துக்கு போவீங்க. இந்த வசனத்தில் பட்ட ஒரு மனிதனை அதில் ஆசீர்வதிக்கிறாங்க, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுதார். நீங்களும் நானும் அந்த நாட்களில் தான் இருக்கோம். நம்மளுடைய நாட்களில் ரகசிய வர்க்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர்ட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாக தம்முடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லுவாரா, சொல்லாம இருக்க மாட்டாங்களாம். அன்னைக்கு எலியா இருந்தா அன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ரகசிய வர்க்கம் வருது, இந்த நாட்களில் வருது அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கருத்தா ஜெபம் பண்ணும்போது வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அப்படி அதுக்கு முன்பதாக நீங்க முந்திக்கிட்டீங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, மோட்சத்துக்கு போவீங்க. இந்த வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள், அதுக்கு அடுத்தால யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா ஆண்டவர், நன்றியோடு சோதரிக்கிறேன். எலியா சுழல் காற்றுல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆண்டவரே. ஒரு விசேஷமான மனிதன் ஆண்டவரே. இந்த உலகம் பணத்தை புகழ்றாங்க, பேரை புகழ்றாங்க, பொருளை புகழ்றாங்க. ஆனா பைபிள் ஐயா எலியாவை புகழுது ஆண்டவரே. எலியா ஒரு விசேஷமான ஒரு மனிதன். எலியாவின் ஆவின்னு யோவான் ஸ்நானத்தை சொல்லப்படுது ஆண்டவரே. அவர் விசேஷமான மனிதன், எல்லாரும் மறித்தாங்க, எலியா மறிக்கல. அதை யாக்கோபு சொல்றார், எலியாவுடைய வாழ்க்கையில கருத்து இருந்தது, கருத்தா ஜெபம். கேட்கிற பிள்ளைகள் அப்படி ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, கருத்தா ஜெபம் கிருபை செய்யுங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், ரகசிய வருகை வரும்னு நிறைய பேர் நீங்க பேச இருக்கிறீங்க. ஒருவேளை கேட்கிற பிள்ளைகள் அதுக்கு இருந்தாங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்ப ஏதாவது வியாதி இருந்தா மாற்றுங்க, வறுமை இருந்தா மாற்றுங்க, பாரம் இருந்தா மாற்றுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.